ஹாய் பொண்டாட்டி. ஐயோ நீ செல்லர் கலக்க பாரு. அதுக்காக தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கல்ல. என்ன பேசிட்டு இருக்க? அழகா இருக்கு, அவ்வளவுதானே. ஹாய் என்ன என்ன நினைச்சுட்ட நீ? நானும் வந்த நாள்ல இருந்து இங்க நடக்கத எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்க தவிர எதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. எப்போ பொண்டாட்டிய பார்க்கலான்னு ஆசையா வருவான், சண்டை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், அப்படிதானே? நீங்க பொண்டாட்டி பார்க்கலாம்னு சந்தோஷத்துல வருவீங்க. எனக்கும் புருஷன் எப்ப வருவானே ஆசை இருக்கணும். என்னடி உளறிக்கிட்டு இருக்க? உளரல, என் மனசுல காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பாடு இருந்தாலும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நான் இருக்கிறேங்க ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கும் அப்படி இருக்கணும். பகல என்னதான் நாங்க பாடுபட்டாலும் நைட்டு புருஷன் வருவாருன்னு ஒரு சந்தோஷம் இருக்கணும். நாங்க கொடுக்கணும், நீங்க கொடுக்க கூடாதுல்ல. உனக்கு இந்த அரண்மனையில என்னடி குறை இருக்குது? ராணி மாதிரி உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும்? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கல்ல ராணி மாதிரி வாழ்றேன்னு. அப்படி சொல்லலடி, நான் என்ன தாண்டி பண்ண முடியும்? நான் பிசினஸ் பண்றேன், காலையில போனா நைட்டு தான் வர முடியுது. பிசினஸே கட்டிட்டு ஆளுங்கன்னு புத்தி இல்லாம சொல்ற அளவுக்கு நான் புத்தி கட்டவெல்லாம் கிடையாது. ஒரு ஆணுக்கு உத்தியோகம் தான் லட்சணம். அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. அதே நேரத்துல நம்மளையே நம்பி ஒருத்தி வீட்டுல இருக்காங்கறையும் மறந்துடக்கூடாது. அப்படி நான் மறப்பனாடி, உன் மேல நான் உசிரியா வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். அதனாலதாங்க பகல்ல இங்க என்ன நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு நைட்டாவது சந்தோஷமா இருக்கலாம்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அதுதானே இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் தான் வந்துட்டேன்னா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? சரி, நீ வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்கும், வா நம்ம ரெண்டு அப்படி வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம். வா, இல்லைன்னா கார் எடுத்துட்டு ஹோட்டல்ல வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியா 1 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா போதும். நாளைக்கு நான் லேட்டா போறேன், ஓகே? வா கிளம்பு. இங்க நான் சொல்றது புரியுதா இல்லையாங்க? எனக்கு என்னதாண்டி பண்ண சொல்ற? நீ கஷ்டப்பட்டாலும் எனக்கு புரியுது, ஆனா நான் என்ன பண்ண முடியும்? இங்க ஒரு நாள் 2 நாள் கஷ்டத்தை தாங்கிக்கலாங்க. அதே வழக்கமா இருந்ததுன்னா பைத்தியம் பிடிச்சிருங்க. அத்தை மாமாவுக்கு நான் எவ்வளவு எடுத்து சொல்லியாச்சு, ஓப்பனாவும் சொல்லிட்டேன். வீட்டை விட்டு போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல நான் இனி ஸ்ட்ரிக்டா இறங்குறேன். அவங்க இருக்கதை கொண்டு இல்லைங்க, ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவே தாங்க முடியாம போயிட்டாங்க. நான் எங்க அம்மா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். தம்பி தம்பி நிக்கிட்டு தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணட்டும்? அவங்க கிட்ட ஏதாவது கத்துனா அவங்க கார்டு வந்துடும். நான் என்ன பண்ணட்டும் சொல்லி? உங்க அம்மா புரிஞ்சுக்காம இருக்கிறது மட்டும் இல்லாம என்ன சேர்த்து பைத்தியமாக்குறாங்க. இன்னைக்கு என்ன நடந்தது? என்ன நடந்ததாவா சொல்லு. சொன்னா மட்டும் எனக்கு என்ன அதுல இருந்து விடுதலையா கிடைக்க போதே? ஏங்க நான் வெளி உலகத்துக்கு போனா ஈஸியா சீக்கிரம் கத்துக்கிடுவேங்க. நான் ஏதாவது வேலைக்கு ஏதாவது போறேங்க, இல்லைன்னா ஏதாவது படிக்கிறதுக்காக போறேங்க. ப்ளீஸ். நான் குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டி. அதான் வேலைக்கு போற யாரும் குழந்தை பெத்துக்கலையா, இல்ல படிக்கிறவங்க யாரும் குழந்தை பெத்துக்கலையா? நமக்குன்னு இருந்தது நம்மளை விட்டு போகாதுங்க. நான் இவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்தா எனக்கு ஒரு காலமும் குழந்தை தங்காது. என்ன சொல்லிட்டு இருக்க? ஏங்க புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லைங்க, சுத்தியும் நம்மளை சுத்தி கொஞ்சம் சந்தோஷம் இருக்கணும், மனசு ரிலாக்ஸா இருக்கணும். இந்த 4 மணி நேரம் மட்டும்தான் உங்க கூட நான் சந்தோஷமா இருக்கேன். 4 மணி நேரம் தூங்குறோம், இந்த 4 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். இது மட்டும் தான் என் வாழ்க்கை. ஆனா நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இங்க என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? நீ கிராமத்து போல தைரியமா வாய் அடிப்பியா? அஞ்சலி ஏசி விட வேண்டியது என்ன? எங்க உங்க அம்மா என் பிள்ளை என்ன வாயாடி கூட்டு வந்திருக்கான்னு அடுத்த நொடி அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. ஒன்னு ஓடு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க என்ன விட்டு வைப்பீங்களா? நாங்க என்ன தாங்க பண்ணட்டும்? போத குறைக்கு பக்கத்தாண்டி எல்லாரும் வந்துருந்தாங்க. நான் என் வாய் சபதத்தை காட்டினாலும் இங்க செல்லுபடி ஆக மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னதான் நாங்க வாய் அடிச்சாலும் சரி, எங்க வாயில ஒரு காத்தூசிக்கு கூட பிரயோஜனப்பட மாட்டேங்குது. சரி சரி, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இங்க பாரு, யார் பக்கமும் நான் நிக்க மாட்டேன். நீ எது பண்ணாலும் சரியா இருக்குன்னு நான் உன் பக்கம் நிப்பேன். சும்மா வாய் அடிச்சு விடு, என்னாலும் பரவாயில்ல. அப்பதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும். முடியலங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. பைத்தியம் பிடிக்க இந்த பெட்லயே தான் உட்கார்ந்துருக்கேன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும். இல்ல எப்பவுமே இந்த பெட்டு தான் என் உலகம். பயங்கரமா வலிக்குங்க, மனசு வலிக்கு. இந்த 4 செவத்துக்குள்ளே வாழ்றது கொடுமையா இருக்கு. உங்களுக்கே தெரியும், ஒரு நேரம் கூட நான் வீட்டுல நிக்க மாட்டேன். என் காலு ஒரு இடத்துல நிக்காது. எப்போ தள்ளி குதிச்சு ஓடின காலும் கையும் கெட்டி போட்டு இந்த பெட்ல போட்டிருக்கேன். எப்படிங்க இருக்கும்? சரிடி சரிடி, நான் ஏதாவது பண்றேன்டி. ஏண்டி குழந்தை தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன இவ்வளவு மனநிலையில இருந்து ஒரே இடத்துல இருந்தா? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்டி. சரி, நான் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றேன். ப்ளீஸ் பாரு, குழந்தை வந்துட்டுனா இன்னும் ஜாலியாயிருவேன். குழந்தைட்டு விளையாடுவேன், அது பராமரிப்பேன். உனக்கும் நேரம் போயிடும்ல. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆசையா இருக்குல்ல? அப்படின்னா சரி, நம்ம என்ன வெளியில போயிட்டு வரலாமா? குழந்தை சரி, குழந்தை
எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அது உங்க கணக்கு நான் அப்படிதான் தெரியும். இந்த அழகி கை பிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். சத்தியமா சொல்லண்டி, நான் இப்படி புருஷன் முன்னாடியும் ஒரே பெட்ல சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இன்னும் 5-6 வருஷம் இழுத்து அடிச்சிருவான்னு நினைச்சேன். ஆமா போங்க. ஆமா போங்க. போறதுக்கு இந்த பொண்ணாட்டி பக்கம் ஓடி ஓடி வந்தேன் பாரு. சும்மா இருங்க. நீ பேசுறது கூட அழகாண்டி, அப்படியே முடியே மாத்திடுவா. போதும் போதும். நீ தொங்க பாரு, உன்னை முகராணி மாதிரி நான் பாத்துக்குவேன். மகாராணி மாதிரிலாம் வேண்டாம், பொண்டாட்டி பார்த்தாலே போதும். சரி சரி சாரி சாரி. இனி யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. காலையில என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. யாராவது இனி உன்கிட்ட வம்பு இருக்கட்டும், எங்க அம்மாவே இருந்தாலும் பரவாயில்ல, உண்டில நாக்கிறேன். நீங்க வேற நைட்டு உங்ககிட்ட நான் இல்லாத பொல்லாத சொல்லி கொடுத்துட்டேன்னு தான் பகல்ல என்கிட்ட அவ்வளவு சண்டை போடுறாங்க. நீங்க பாட்டுக்கு சாதாரணமா கேட்டுட்டு போயிடுறீங்க, அவங்க என்ன உண்டில நாக்கிடுறாங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அப்போ கட்டினவ பொசக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஓ அப்போ என்கிட்ட நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க, அப்படிதானே? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கெட்னவா புருஷங்கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்லுவா, இதுக்கு பேரு தலகாணி மந்திரமா. புருஷங்கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்ல முடியும், அது கூட சொல்லக்கூடாதுன்னா அப்ப ரூமுக்கு வந்தா உன்ன தூங்கிடணும், அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லக்கூடாது. இங்க பாரு, அவங்க பாட்டுக்கு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். பொண்டாட்டி தாசனே என்ன சொல்லிட்டு போட்டோம், நீ தலகாணி மந்திரம் போட்டதாவே சொல்லிட்டு போட்டோம். ஆனா பகல்ல என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லு, அப்பதான் உனக்கு இங்க என்ன நடக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அவங்க சொன்னாங்க இவங்க மறந்தாங்க, நீ எதுவும் சொல்லாம இருந்தாங்க. நாங்க பகல் பிள்ளை உன் கூட இருக்க மாட்டேங்க, ஏற்கனவே உன்னை கவனிக்க மாட்டேங்க. இது நான் கண்டுக்காம போயிட்டேன், அவ்வளவுதான். நான் உனக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும், உன்னை ஆசைவார்த்தை கூறி கூட்டிட்டு வந்த மாதிரி ஆயிரும், அசிங்கமா போயிடும். நான் வாழும் தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன், சந்தோஷமா சேர்ந்து வாழணும், பிள்ளை குட்டியோட வாழும் தான் இத்தனை வருஷம் காத்து உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு உடனே விட மாட்டேன்டி. இங்க பாரு, தைரியமா எங்க அம்மா தட்டி கேளு, தப்புன்னா தப்புன்னு சொல்லு. அதையும் மீறி ஏதாவது உன்ட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா லைன்ல இருந்தா இருக்குதா, உடனே போன் அடிச்சிரு. ஓகே? எங்க உங்க அம்மா நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவேனே, போன் பக்கத்துலயே உட்கார்ந்துருக்காங்களே. அதனாலதான் எனக்கு போன் பேச மாட்டேங்கியா? நானும் நிறைய வாட்டி போன் அடிப்பேன்டி, எங்க அம்மா தான் இருக்காங்க. எங்க உங்க அம்மா போன் அடிட்டு எந்திக்கிறதே கிடையாது. போன் வந்தாலே எனக்கு தெரியும் நீங்க தான் போன் அடிக்கீங்கன்னு, என்கிட்ட சொல்றதே கிடையாது. உங்க அம்மா நான் குளிச்சிட்டு இருக்கேன், துணி மாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிருப்பாங்களே. ஆமாடி, அப்படிதான் சொல்லுவாங்க. நானும் தினமும் இதனே அப்படியே ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி இங்க நடக்க பத்தினே உங்ககிட்ட சொல்லலாம்னு போன் பக்கத்துல போனா கரெக்டா போன் பக்கத்துலயே உட்கார்ந்துக்கிடுவாங்க. என்ன பேச விடுறதே இல்ல தெரியுமா? சரி அவ்வளவுதானே, நம்ம ரூமுக்கே ஒரு போனை செட் பண்ணிடு. ஓகே? நிஜமாவா? நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், சரியா? நான் ஆபீஸ்ல தான் போன் இருக்குது, வெளியில சைட்டுக்குலாம் போனா போன் இருக்காது. நான் ஆபீஸ்ல இருக்கும் போதெல்லாம் உனக்கு நான் கால் பண்ணிடுறேன். இங்க பாரு, இந்த ரூம்ல இனி போன் இருக்கும். ஏங்க அந்த போன் போதுமான்னு பாருங்க. இது கீழே போன் அடி. தெரியாம தூக்கிட்டு வந்தேன், எனக்கு இன்னைக்கு ரொம்ப பாவம், அதான் கீழே இந்த போனை மேல தூக்கிட்டு வந்துட்டேன். இனி அப்ப மணிக்கணக்குல பேசலாம்னு சொல்லு. ஆமா ஆமா போங்க. சரி, இனி நிறைய போன் அடிக்க, நிறைய பேசலாம், சரியா? ஆபீஸ்ல இருக்கும் போதெல்லாம் நீ அழகு பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸா பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி சரி. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல. சரி வா, நம்ம அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கடற்கரை எல்லா பக்கமும் போயிட்டு நைட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தா போதும். வந்து அப்படியே கட்டி அடிச்சுட்டு தூங்கிடலாம், சரியா? கட்டி அணைச்சிட்டு கூட போகலாம். சந்தோஷமா இருக்கேன்ல? சரி, அழகா ரசித்துக்கிட்டு இருந்தேன், ரசிச்சதெல்லாம் போதும், சாப்பிடுங்கன்னு சொல்லுறேன். என்னங்க? என்னடி? அப்புறம் அப்புறம் முடியாது. ஒண்ணு கட்டிச்சிருவேன், விடுடி. செல்வா, அம்மா என்னடா வந்தது அம்மா பார்த்துட்டு வரணும் கூட உனக்கு தெரியாது? என்னங்க? கோவத்துல ஏதாவது பண்ணதுக்குள்ள இங்க இருந்து போயிருங்க. என்னடா இது பழக்கம்? அம்மா பார்த்துட்டு வருவேன் சொல்லிட்டு இருக்கல, வெளிய போங்க. கொஞ்சம் கூட மனசு இல்ல. டேய், அம்மா பார்த்து பேசுற பேச்சாடா? அடிச்சிட கூடாதுன்னு கைய கட்டிட்டு இருக்க, அடிக்க வச்சிடாதீங்க. வாங்க. நல்லா இருக்குடா, நல்லா இருக்குது. பெத்தவளை பார்க்காம நேத்து வந்தவளை பார்க்க வந்திருக்க. இங்க இருந்து போல புலக்கான மாறிடுவேன். வா பெற பேசிக்கலாம். நல்ல தலகாணி மந்திரம் போடுதாயா உனக்கு? நேரா வந்த உடனே என்ன இது? இது என்ன அசிங்கமா சொன்ன பழக்கம்? இது ஏன் இடம்?
நாளையும் முனையும் சே இப்பதான் புரியுது இவ படுற வேதனை எல்லாம் சே இவ்வளவு கீழ்த்தனமா நான் இருக்கு சே சீக்கிரம் முடிவு கட்டுறேன் சீக்கிரம் முடிவு கட்டுறேன் நீ ஏன்டா அழுற? நான் இருக்கல நான் இருக்க பாத்துக்கிட்டேன் சே இது சரிப்படாது இது நம்ம சந்தோஷத்தை சீர்குலைச்சிடும் வாழ வேண்டிய வயசுல வாழாம நான் ஏற்கனவே பவர்ஃபுல்லா பிசினஸ் ஓடிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு மனைவிக்கான டயம் நாசம் பண்ணிட்டு மூணாவட்டைக்கிட்டு போயிட்டு இருக்காங்க விட மாட்டேன் இந்த பொண்ணு நம்ம பையனுக்கு சொந்தமாக்க மாட்டாளான்னு அப்படி பலமா பேசுறாங்க சொந்தமாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே சீரபத்தை காட்ட வேண்டியது விடியட்டும் முடிவு கட்டுறேன் வா ட்ரெஸ் மாத்திட்டு வா வெளியில போயிட்டு வரலாம் என்னங்க வேண்டாம் இல்ல வெளியில ஹோட்டல் தங்கிக்கலாம் வா ஹோட்டலுக்கா இதுக்கப்புறம் இங்க இருந்தோம் மனசுல ஒரு துளி கூட சந்தோஷம் இருக்காது அதே நினைப்பு வந்துகிட்டே இருக்கும் சரி எனக்கு திருக்க பிடிச்சிடும் வேண்டாம் வா வெளியில போயிட்டு அப்படி வெளியில எங்க எல்லாச்சும் போய் தங்கிட்டு வரலாம் வா சரி நாளைக்கு வந்தா போதும் வா இங்க பாரு நீ படிச்சதெல்லாம் போதும் இந்த பிசினஸ் மட்டும் பாத்துட்டு இரு இங்க பாரு முக்கியமான பிசினஸ் டீல் தான் பேச போறோம் அந்த பிசினஸ் எது ஒழுங்கா பாரு கோடி மட்டும் இந்த சொத்தை பொருள் சீக்கிரம் எப்ப எழுதி தரக்கு வழி பாருங்க ஆமா அப்படியே பொறுப்பா கட்டி காத்துருவான் பாரு எவன் மேல கை வைக்கும் கூட தெரியாம கை வச்சுட்டு சனின வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க தட்ட வைக்க ஒண்ணும் வரல இவ வந்து நிப்பான்னு எனக்கு எப்படி தெரியும் டேய் போல முடிச்சிருவாங்க போல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவானே எவ்வளவு வரமாட்டாங்க தயிர் தொட்ட நான் வந்து நிக்கல கரியரே போச்சுதே இங்க பாரு பிசினஸ் டீல் பண்ண வந்திருக்காரு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து சேர்ந்து பண்ணுங்க சக்சஸ் ஆகும் அது மட்டும் நீ முடிச்சிட்டேன்னு வச்சுக்க நான் உன்னை வசதி காட்டுறேன் கூட இருக்கவனை எப்படி ஓச்சு கட்டணும்னு எனக்கு தெரியும் ஆரம்பத்துல அவங்கிட்ட டீல பேசி அவனை நம்ம டீலுக்கு சம்மதிக்க வச்சுட்டு அப்புறமா அவனை அங்கேருந்து எப்படி கழட்டி விடணும்னு எனக்கு தெரியும் சரிங்கப்பா நீங்க என்ன பண்ணலாம் கேட்கலாம் முடிவு பண்ணிட்டேன் ஆனா சொத்தை சீக்கிரம் எப்ப எழுதித்தாங்க தருதல உன்னை நம்பி நான் கொடுக்கணும் நான் தரேன் நிக்கிறதுக்கு என் அரசு சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும் நான் ஜெயிக்கணும் அவ என்கிட்ட சவால் விட்டுதா அவளை நான் ஜெயிக்கணும் இப்ப ஒரு பிசினஸ் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறேன் அதை வச்சு மேல வா அந்த பிசினஸ் லேசில கிடைக்காது உனக்கு கிடைக்குது வாய்ப்பு கிடைச்சிட்டு தவற விட்டுறாத வாங்க சார் வாங்க இருக்கட்டும் இது அவசரமா பாக்கணும்னு சொன்னீங்க இவன் பிசினஸ் மேனா இவன் எனக்கு குருவா பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே இவன் தான் பிசினஸ் மேனு இவனும் இவன் போட்டிருக்க துணிமணியும் வாங்க சார் சின்னத்திர சார் வாங்க வேற பாரு பட்டிக்காடு மாதிரி சின்ன துறையா எங்க அப்பாவுக்கு மூளை வளர்ச்சியே இல்லைன்னு நினைக்கிறேன் இவன் கூட என்ன பார்ட்னர்ஷிப்ல ஐயோ எல்லாம் எத்தால எழுத்து சின்னத்திர சார் வாங்க என்ன டீட்டெயில் சொல்லிட்டீங்கன்னா அது சரிப்பட்டு வருமானு நான் பார்க்கணும் சரியான பட்டிக்காட்டனா இருப்பான் போலுக்கு டேய் உனக்கு வாயில தண்ட சனி அவர் தான் இப்ப வளர்ந்து வர்ற தொழிலதிபரே நம்ம ஏரியாலே நம்பர் 1 போக்க தண்ட அப்படி இருப்பாரு இப்ப டாப்ல போய்கிட்டு இருக்கவர் இவர் தான் சின்னத்தர இது வரைக்கும் அட்ரஸ் இல்லாம இருந்தான் இப்போ நம்ம ஊர்ல அவன் தான் நம்பர் 1 பிசினஸ் மேனு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கவனுக்கு எந்த வழியில அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னு தெரியல நம்ம கிட்ட தான் நிலத்தையே வாங்கினான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட நிலத்தை வாங்கினவே இன்னைக்கு நான் அவங்க கிட்ட பிசினஸ் கத்துக்கணும் கத்துக்கல அவனுக்கு கை கூலியா தான் போறேன் முத வாய் அடக்கம் தேவை அவனே முத ஏத்துக்கிறதானா ஏத்துக்கலையா இங்க பாரு முத அவங்கிட்ட இருந்து தொழில கத்துக்க அப்புறம் பாத்துக்கலாம் இந்த ஏரியால ஒண்ணு நம்பர் 1 நான் ஆக்குறேன் ஏதோ பண்ணுங்க சார் சொல்லுங்க சார் அது ஒண்ணு இல்ல தம்பி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க பிசினஸ் ரியல் எஸ்டேட்டு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் பையன் அதுல பார்ட்னர்ஷிப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறான் இந்த பட்டிக்காட்டு கூடயா சார் என் பிசினஸ் என்னால தனியா பார்க்க முடியும் எனக்கு பார்ட்னர்ஷிப் தேவையில்லை என்னால தனியா பண்ண முடியும் அப்படி இல்ல சார் படிச்சு முடிச்சிருக்கான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்டா ஆதிராபாத் தானே படிச்சா சார் எனக்கு இப்போ எந்த அசிஸ்டன்டும் தேவையில்லை சரி உங்க பையங்கிறதுனால வேணா அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டேன் ஆனா பார்ட்னர்ஷிப்ல வேண்டாம் இல்ல சார் பார்ட்னர்ஷிப்னா உங்களுக்கு இப்ப ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் அரசியல்வாதி பணம் கொட்டி கிடக்குது எவ்வளவு தேவைனாலும் நான் தாரேன் இவ்வளவு பணம்னாலுமா எனக்கும் இப்ப ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் தேவைப்படுது கிரானைட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு பணம் தேவைப்படுது கிரானைட் பிசினஸ் இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் முதல் தேவைப்படுது அது 1 கோடி கிட்ட தேவைப்படுது 1 கோடி என்ன 1.5 கோடினாலும் வாங்கிக்கிடுங்க இவனை மட்டும் கூட சேர்த்துக்கிடுங்க அதுல 1 கோடி தந்தா அப்புறம் என்ன கிடைக்கிற லாபத்துல பாதி பாதி எப்படி எடுத்துக்கலாமா இப்படி டீலுக்கு ஓகே என்ன சொல்லுங்க மன்னிக்கணும் சார் மன்னிக்கணும் சார் என் புருஷன் யாரு கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்குன்னு அவசியமே இல்ல அவருக்கு இருக்க திறமைக்கு அவர் தனியாவே நின்னு ஜெயிப்பாரு
புருஷனா? திராகி உன் நினைப்புல நான் இன்னும் தவிச்சிட்டு இருக்கேன். புருஷனு என்கிட்ட என் புருஷனுக்கு எப்பவுமே சொந்த கால நின்னுதான் பழக்கம். யாரு கூடயும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கணும் அவசியமே இல்ல. அப்படிதானே மாமா? அது வந்து சார், நீங்க வந்த வழியை பார்த்து கிளம்பலாம். என் புருஷனுக்கு ஏகப்பட்ட திறமை சார். கிரானைட் தானே, அவர் தனியாவே பண்ணிடுவாரு. அவருக்கு அபார திறமை. அவர் கை வைக்கிறது எல்லாமே பொண்ணாகும். அவர் தனியாவே பிசினஸ் பண்ணிக்கிடுவாரே. நீங்க கிளம்பலாம். என் புருஷெல்லாம் யாரு கூட கூட்டிச்சேன்னு அவசியமே இல்ல. புருஷனா? என்னடா இதெல்லாம்? டேய், பெரிய ஆஃபர் வந்திருக்குடா. அதை கெடுத்துவா பொழுக்க. ஓய் உள்ளபடி சும்மா இருங்க, உங்களுக்கு தெரியாது. உங்க அப்பாக்கு தான் உங்க அருமை தெரியலனா எனக்குமா தெரியாம போயிரும். இல்லங்க, இந்த டீலுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க இதே ஊர்ல கிரெடிட் பிசினஸ்ல நம்பர் 1 பிசினஸ் மேனா வரீங்க. ஓகே, வரணும். இது உங்க ஆசை மனைவியின் கொட்டளை. டேய், நல்ல ஆஃபர்டா. டேய், மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்கடா. ஓய் அது உள்ள போ. சார் நான் கிளம்புறேன் சார். சார், நீங்க கிளம்புங்க சார். என் புருஷெல்லாம் யாரு கூடயும் பார்ட்னர்ஷிப்ல வைக்க மாட்டாரு. அவரே சிங்கம் சிங்கிளா தான் இருக்கும். கூட்டாளி கூட சேராது. என் புருஷன் தனியா நின்று ஜெயிப்பாரு. உங்க கூட சேர்ந்தா என் புருஷன் ஜெயிக்கணும் அவசியம் இல்ல. அப்படிதானங்க என் அருமை ஹஸ்பண்ட்? சார், அவ சின்ன பொண்ணு. அதுல ஒண்ணு இல்ல. என் பையன் உங்க கூட பார்ட்னர்ஷிப்ல 1 கோடி தாரேன்ல, 1.5 கோடியா தாரேன். என் பையன் உங்க கூட இருப்பா. எனக்கு பணம் முக்கியம் இல்ல. அவர் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டதே இல்ல. 2 கோடியா தாரேன். நான் பார்ட்னர்ஷிப்ல இருக்கேன். அது உங்க குடும்ப பிரச்சனை. முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. ஹேய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. வீடு தேடி வந்த லட்சுமியை விரட்டி விட்டுட்டியே. ஹாய், கோழி தொண்டி புதைச்சு வேண்டி. ஏய் மோனே, அப்பா மோனே 2 பேரும் கட்டிடுங்க. கிட்டே ஊர்ல உங்களை பிச்சை எடுக்க விடல. பணம் இருக்கிற திமுர்ல புள்ளைய தருதலையா வளர்த்தல. உன் புள்ள 1000 பேர் தொட்டிருக்கால, 1000 பேரும் வருவாங்க. பணம் இருந்தா புள்ளைக்கு புண்ணியத்தை சேர்ப்பியா? புள்ளை தருதலையா வளர்த்து வச்சிருக்க. இந்த தருதலை புள்ள பண்ணதெல்லாம் பண்ணுவான். பிறகு நம்பர் 1 பிசினஸா வளர்ந்து நிப்பான். கொடி கட்டி பறப்பான். அப்ப நீங்களே வாழ்ந்துட்டு போயிட்டா அப்புறம் எங்களை மாதிரி பொண்ணு நம்ம கிணத்துக்கிட்டு ஆகுறது. தப்பு செய்யற நீ நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டனா எந்த தப்புமே பண்ணாத நாங்க எதுக்குடா கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்? தண்டனை அனுபவி. இது வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைச்சதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தண்டனை தான். நான் லேசில இங்கிருந்து போக மாட்டேன். உங்களை நிர்மூலமாக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இதே ஊர்ல அப்பன்னு மௌனும் சட்டை பிச்சுக்கிட்டு போடுற அளவுக்கு பண்ணிட்டு தாண்டா நான் கம்பீரமா இங்கேருந்து போவேன். ஜெயிச்சு போவேன். எனக்கு பிசினஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கலாம் என்ன இல்லடா. உங்களை ஜெயிக்கணும். உங்களை ஜெயிச்சு காட்டுவேன். ரொம்ப கனவு காணாத. அவன் திரும்பி வந்து உன் பிசினஸ் டீல ஏத்துக்கிடுவானே. ஏத்துக்க வைக்க மாட்டேன். அது என்னால முடியும். அப்ப நம்ம அவனை தோழியை சந்திக்க வேண்டாம். தோழி மட்டும்தான். ஏன்னா கூட இருக்கிறது நாள்ல நீங்க ஜெயிக்கவே முடியாது. நீ செத்தா நான் ஜெயிக்க முடியல. நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை தோக்க அடிச்சுட்டேன்டா. சாவே செய்வேன். பார்க்கலாண்டி. போக்கலாண்டா. ஏண்டா தொட்டோன்னு நீ நினைக்கிற அளவுக்கு நான் பொண்ணாம விட மாட்டேன். இனி நீ படுற ஒவ்வொரு அவமானத்தையும் பாரு. ஏய், உனக்கு என்னதான் வேணும்? அதான் ஏகப்பட்ட பணம் தாரேன்னு சொல்லிட்டேனே. அந்த பணத்தை வச்சு இவனை கொன்னு புதக்குழியில வச்சு புதைச்சிரு. எனக்கு கொடுத்தது ஒண்ணுதான், அதை செய்யறது ஒண்ணுதான். எனக்கு பணம் கொடுக்கணும் விரும்பல, அதை செய். எப்பவே மரியாதை பேசிக்கிட்டு இருக்க. அப்பனுக்கு இருக்கிற நான் மரியாதை கொடுக்கணும். இந்த தருதலை புள்ளை பெத்துட்டு நல்ல தகப்பேனா நான் கண்ணீரோட வந்து நிக்கப்போ உன்னை அடிச்சு துரத்தி இருந்தாருன்னா அவர் நல்ல தகப்பேன்.
சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. இந்த வீட்டு மருமகளா வாழ்ந்துட்டு போ, நான் உன்னை பாத்துக்கிட்டேன்னு சொன்னானா நல்ல மனுஷன். அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு ஏத்துக்கிட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்குறேன். இந்த வீட்டுல மருமகளை வேண்டாம், எனக்கு பிள்ளையா இருன்னு சொல்லி இருந்தாருன்னா அவருக்கு நான் மரியாதை கொடுத்திருப்பேன். தருதல பிள்ளைக்கு தட்டி கொடுத்து பிசினஸ்ல உயர்த்தி விட நினைக்கிறாரு பாரு. இந்த கேடு கட்டவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நீ மாத்த சொல்லிட்டு இருக்க, நான் தான் உன்னை விடாம புடிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன வேண்டாம் சொல்லிட்டு இருக்க, நான் தான் உன்னை விடாம புடிச்சு வச்சிருக்கேன். உன்னை புள்ளையா பெத்த பாவத்துக்காக இவரு என்னெல்லாம் பட போறான்னு மட்டும் பாரு. அப்ப புள்ள ரெண்டு பேரும் தலையை பிச்சுக்கிட்டு ஓடணும். ஓட வைப்பா இந்த ஆதிரா. உனக்கு தொடதுக்கு ஒருத்தி கிடைக்கவே இல்லை பாரு. என்னடா இவ்வளவு கீழ்த்தரமான வேலை பார்த்துட்டேன். பொண்ணுதான் வேணும்னு சொல்லியிருந்தா நானே பார்த்து கட்டி வச்சிருப்பேனடா. பட்டி கடல் நினைச்சிட்டேன்ப்பா. டேய், அப்பட சாதாரண யாரும் எடை போட முடியாது. போச்சு, கோடி கோடியா கொட்ட வேண்டிய வருமானம் போச்சு. நம்பர் 1 பிசினஸ் வர வேண்டிய இந்த ஊர்ல இனி அவன் கால் தாண்டா இருக்கும். ஒருத்த பிசினஸ்ல கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சுட்டா அவனை வீழ்த்தது ரொம்ப கஷ்டம். பிசினஸ் வருவான், நாளைக்கு நம்ம அரசியலே கை வைப்பான், நம்பர் 1 வளர்ந்து நிப்பான். என்னடா பண்ண போறோம்? அரசியல் மட்டும் என்ன போதாதுடா, கோடி கணக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும், பிசினஸ் பெருகிட்டே போகணும். அப்பதான்டா நம்ம செல்வா கூட வாழ முடியும். செல்வா கூட வாழணும்னா முதல்ல இவளை ஒழிச்சு கட்டே. கொள்ளுவே இல்ல, குழி தோண்டி போறப்பே இல்ல, விரட்டி அடிப்பே, அது எனக்கு தெரியாது. இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு கடைசி எச்சரிக்கிறேன். உன்னை பார்க்க மாட்டேமா? நீ எங்க இருக்கடி? எங்கனவனுக்கு நீ இன்னொத்த பொண்டாட்டியா தான் பார்க்கணுமாடி? உசுரோட சாக அடிச்சுட்டேடி. என் பொண்டாட்டின்னு சொன்ன வாயால இன்னொத்த பொண்டாட்டின்னு சொல்ல வச்சுட்டேடி. இல்ல, நான் எதையும் பார்க்கல, அவளை நான் இன்னும் பார்க்கல. இன்னும் கல்யாணம் பண்ணி வாழலையா? ஏதாவது பண்ணணுமே. இல்ல, சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வாழணும். இந்த ஜனனி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? எனக்கு தெரியும் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு. ஆனாலும் ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சிருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். இன்னொரு பிறவி இருந்தா அப்போ நாளை கடத்தாம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவோம். நான் நாளை கடத்துறேன், அது எனக்கு வேலையா முடிஞ்சிட்டு நான் உங்களுக்கு சொந்தமாக மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நாளை கடத்தினோ என்னமோ தெரியல. இந்த கொடூரம் கூட என் வாழ்க்கை நாசமா போயிடும்னு இருந்திருக்கேன். இல்லைன்னா உசுர் குசுரா காதலிச்ச உங்களை விட்டுட்டு நான் இங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பேன்னா. நான் செஞ்ச பாவமே எனக்கு இந்த வாழ்க்கையை தண்டனையா கொடுத்துட்டேன். இன்னொரு பிறவி இருந்தா சத்தியமா அப்பமா நம்ம 2 பேரும் லவ் பண்ணணும். ஆனா அப்ப சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடணும், நாளை தள்ளி போடக்கூடாது. வந்துட்டேன் முதலாளி அம்மா. வந்துட்டேன் முதலாளி அம்மா. இவங்க கொடுக்குற வேதனை விட இவர் இப்படி நடந்துக்கிறதா எனக்கு இன்னும் வேதனையா இருக்கு. என்ன சார்? சாருன்னு இந்த சார் வேண்டாம். சாருன்னு தானே சொல்ல முடியும். நான் உண்மை பேசிடுவேன், பாத்துக்க. உனக்கு தான் பேச தெரியும் நினைக்காதேன. என்ன சார்? ஏன் நீ என்ன நேசிக்கவே இல்லை?
இல்ல சார். உன் மனசுல நான் இல்ல. இல்ல சார். ஆ, அதான் என் சட்டியா புருஷனா நினைச்சு கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டு இருக்கீங்க. முதலாளி அம்மா குளிருக்காக மூடதுக்கு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இல்ல. அதனாலதான் அது தினமும் கட்டிப்பிடிச்சு தூங்குற இல்ல. போத்திக்கிட்டு தூங்குனேன், அவ்வளவுதான். போத்திக்கிட்டு தூங்கினா கட்டிப்பிடிச்சு தூங்கினானே எல்லாம் ஒண்ணு தானே. நான் போகணும், சாணி இல்லணும். அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஹாய், நீ வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. சார் நான் கிளம்பணும். தொலைச்சு சாரி சார். என்ன என்ன உக்கோ? அப்புறம் சாப்பிடணும் ஆசையா இருக்கு. உன் கையால சமைச்சு கொடு. ஃபயர் மட்டும் சாப்பிடணும், மனசுக்கு நிறைவா சாப்பிடணும். ஏதாவது பிரச்சனையா? அது எப்படி நான் எப்படி வந்தாலும் கண்டுபிடிக்கிறேன்? அவ்வளோ காதலிச்சியா? என்ன அவ்வளோ காதலிச்சிருக்கல நான் கண்டுக்கவே இல்லைல்ல. அதெல்லாம் ஓடலையே. இதுக்கு மேலேயும் மறைக்காத. சாரி, என் மேல நீங்க காட்ட அனுதாபம் இறக்கம் எனக்கு தேவையில்லை. அனுதாபம் இறக்கமா? ஓய் இல்லடி, நிஜமாவே இங்க வந்துட்டு என் கதை தான் தோத்து போச்சுதே. நீ ஒரு வரைக்கும் என்ன காதலிச்சிருக்க. உன் காதல் அதை ஜெயிக்கட்டும்டி. இறக்கம்லாம் இல்ல, உண்மையிலே இங்க நிறைஞ்சுதான் இருக்க. ஏன்னா கொஞ்சம் மனசுல வலி இருக்குது, அவ்வளவுதான். அது சீக்கிரம் போயிடும். அது நீ காட்டுற பாசத்திலே போயிடும். சாப்பிட வரலாம், சாப்பாடு ரெடியா தான் இருக்கு. நான் இப்பதான் வருவேன்னு தெரிஞ்சு சமைச்சு வச்சிருக்கல. உன்னை விட என்னை எவடி புரிஞ்சுக்க போறா? புரிஞ்சுக்காத வீட்டுக்குள்ள அடிமை மாதிரி நடத்திட்டு புரிஞ்சுக்காத பின்னாடி போயிருக்கேன். அவ செஞ்ச தப்ப நான் செய்ய மாட்டேன், காலம் தாழ்த்த மாட்டேன். காலம் தாழ்த்தினா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். அவ வேற எந்த தப்பு பண்ணல. காலம் தாழ்த்தினா அதுதான் அவ செஞ்ச தவறு. அதோட விளைவு அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். உன் மேல இருக்குது காதல் தான், அனுதபம் இறக்கம் இல்லைன்னு உனக்கு நிரூபிச்சுட்டு உன் கூட சேர்ந்து வாழ்றேன். சீக்கிரம் உன்னை என் மார்பில் சாய வைக்கிறேன். நீ இனி சாயிறது என் தோளா தான் இருக்கும், என் மார்பா தான் இருக்கும். சீக்கிரம் என் மார்பில் சாய வைக்கிறேன்.